Dear students, welcome to biology class. Today we are going to see about Unit 12, Plant Anatomy and Plant Physiology, Internal Structure of Monocot Root. Example, maize. A thin transverse section of monocot root shows the following characteristic features. அதாவது மோனோகாட் ரூட்டை நம்ம டிரான்ஸ்ஃபர் செக்ஷன் எடுத்து பார்த்தா கீழே இருக்கிற எல்லா பார்ட்ஸும் நமக்கு டீட்டெயிலாக தெரியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் எபிப்ளமா ஆர் rhizodermis. It is the outermost layer of the root and is made up of single layer of thin-walled parenchymatous cells. எபிப்ளமா ஆர் rhizodermis அப்படிங்கிறது outermost layer of the root. அவுட்டர் மேலே இருக்கக்கூடிய outermost layer. இது வந்து தின் வால், அதாவது தின் வாலில் சிங்கிள் லேயராக இருக்கும், பேரன்கைமா செல்ஸால் ஆக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? ஸ்டொமேட்டா அண்ட் கியூட்டிக்கல் ஆர் ஆப்சென்ட். இதில் ஸ்டொமேட்டா கியூட்டிக்கல் ஆர் ஆப்சென்ட். இங்கே ஸ்டொமேட்டா கியூட்டிக்கல் கிடையாது. The root helps in absorption of water and minerals from the soil. இதில் ரூட் ஹேர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரூட் ஹேர்ஸ் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா வாட்டரையும் மினரல்ஸையும் சாயிலிருந்து அப்சார்ப் பண்ணி இந்த என்டையர் பிளான்ட்டுக்கு கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? திஸ் லேயர் ஆல்சோ ப்ரொடெக்ட் த இன்னர் டிஷ்யூஸ். ஸோ இந்த ரூட் ஹேர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இன்னொரு ஒர்க்கு, அது உள்ளே இருக்கக்கூடிய டிஷ்யூஸை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியதும் இதனோட ஒர்க். எபிப்ளமா ஆர் rhizodermis இஸ் அ அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த ரூட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு cortex region. It is multi-layer large zone composed of parenchymatous cells with intercellular spaces. cortex region அப்படிங்கிறது parenchymatous செல்லால் ஆக்கப்பட்டிருக்கும், நிறைய லேயர்ஸ் இருக்கக்கூடியது. இதனோட ஒர்க் என்னன்னா இட் ஸ்டோர்ஸ் வாட்டர் அண்ட் ஃபுட் மெட்டீரியல். அதாவது டைகாட் ரூட்டுக்கும் வாட்டர் அண்ட் ஃபுட் மெட்டீரியல் ரெண்டுமே ஸ்டோர் பண்ணது தான் அதனோட ஒர்க்கு. இங்கே மோனோகாட் ரூட்லேயும் வாட்டர் அண்டு ஃபுட் மெட்டீரியலை ஸ்டோர் பண்ணக்கூடியது தான் இதனோட ஒர்க். நெக்ஸ்ட்டு எண்டோடெர்மிஸ். இட் இஸ் த இன்னர்மோஸ்ட் லேயர் ஆஃப் கார்டெக்ஸ் வித் கேரக்டரிஸ்டிக் காஸ்பேரியன் ட்ரிப்ஸ் அண்ட் பேசேஜ் செல்ஸ். இங்கே அதாவது கார்டெக்ஸ் ரீஜனுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இன்னர்மோஸ்ட் லேயர் என்ன அப்படின்னா எண்டோடெர்மிஸ். இதில் என்ன இருக்கும் அப்படின்னா காஸ்பேரியன் ட்ரிப்ஸ், அதாவது எப்படி டைகாட் ரூட்டில் காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ் இருக்கோ அதே மாதிரி இதுலேயும் காஸ்பேரியன் ட்ரிப்ஸ் இருக்குது, பேசேஜ் செல்ஸ் இருக்குது. காஸ்பேரியன் ட்ரிப்ஸ் ஆர் பேண்ட் லைக் திக்னிங் மேட் ஆஃப் சுபரின். ஸோ இந்த காஸ்பேரியன் ட்ரிப்ஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அந்த திக்னிங் இருக்கும் இல்லையா, தடிச்சிருக்கும் இல்லையா, அந்த போர்ஷனோட இது என்னென்னா சுபரினால் ஆக்கப்பட்டிருக்கும். இது 1 மார்க் கொஸ்டின். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்டீல். ஆல் தி டிஷ்யூஸ் இன்னர் டு எண்டோடெர்மிஸ் கான்ஸ்டியூட் ஸ்டீல். அந்த எண்டோடெர்மிஸ்க்கு அடுத்து இருக்கக்கூடிய போர்ஷன் வந்து ஸ்டீல். இட் இன்க்ளூட்ஸ் பெரிசைக்கிள், வாஸ்குலர் டிஷ்யூஸ் அண்ட் பித். டைகாட் ரூட்டில் பெரிசைக்கிள் அண்டு வாஸ்குலர் டிஷ்யூ மட்டும்தான் இருக்கும். ஆனால் இதில் என்ன இருக்குது? பெரிசைக்கிள், வாஸ்குலர் டிஷ்யூ அண்டு பித். மோனோகாட் ரூட்டில் இந்த 3 போர்ஷனும் சேர்ந்தது தான் என்னது? ஸ்டீல். ஓகேவா? 1 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு பெரிசைக்கிள். It is a single layer of thin-walled cells. இது thin wall-ஆ இருக்கக்கூடிய single layer cells. The lateral roots originate from this layer. ஸோ இதுலேயும் lateral root, அதாவது பக்க வேர்கள் எதுலேருந்து ஆரிஜினேட் ஆகும்? இந்த பெரிசைக்கிள்லேருந்து தான் ஆரிஜினேட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வாஸ்குலர் bundles, vascular tissues. It consists of many patches of xylem and phloem arranged radially. ரேடியல்னே நமக்கு தெரியும், சைலம் அண்ட் ஃப்ளோயம் வந்து ஆல்டர்னேட்டிவ்லாக ரேடியலாக அரேஞ்ச் ஆகிருக்கிறது தான் வந்து ரேடியல் வாஸ்குலர் பண்டில் இல்லையா? ஸோ இங்கே சைலம் வந்து சைலம் அண்ட் ஃப்ளோயம் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குன்னா ரேடியலாக அரேஞ்ச் ஆகிருக்கும். அண்ட் தென் மெனி பேச்சஸ், நிறைய பேச்சஸ் இருக்கும். ஓகேவா? த சைலம் இஸ் எக்ஸார்க். நமக்கு தெரியும் ஆல்ரெடி, புரோட்டோசைலம் டுவோர்ஸ் த பெரிபெரி அண்ட் தென் மெட்டாசைலம் டுவோர்ஸ் த சென்டர். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னா எக்ஸார் இல்லையா? புரோட்டோசைலம் டுவோர்ஸ் த பெரிபெரி அண்ட் தென் மெட்டாசைலம் டுவோர்ஸ் த சென்டர். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா எக்ஸார் இல்லையா? ஸோ இங்கே எக்ஸார் சைலம் இருக்குது.
and polyarch. Polyarch means number of xylem present. Dicot rootல வந்து tetrarch சொல்லியிருப்போம். Tetrarch means 4 xylem only present. Okay, so that is called tetrarch xylem. Here polyarch, more number of xylem present here. So this is polyarch xylem. Okay, the conjunctive tissue is made up of sclerenchyma. Dicot rootல என்ன சொல்லியிருப்போம், பேரண்ட் கன்ஜக்டிவ் டிஷ்யூ வந்து பேரண்ட் கைமா செல் சொல்லுவோம். ஆனால் இங்கே வந்து ஸ்க்ளீரன் கைமா ப்ரெசன்ட் ஆகிருக்கும். கன்ஜக்டிவ் டிஷ்யூ வந்து ஸ்க்ளீரன் கைமா ப்ரெசன்ட் ஆகிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பித். இட் இஸ் ப்ரெசன்ட் அட் த சென்டர். பித் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா சென்டரில் ப்ரெசன்ட் ஆகிருக்கும். இட் இஸ் மேட் அப் ஆஃப் பேரண்ட் கைமா செல்ஸ் வித் இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ். இது பேரண்ட் கைமா செல்ஸால் ஆக்கப்பட்டிருக்கும். நிறைய இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ், அதில் ஸ்பேசஸ் இருக்கும். இட் கண்டைன்ஸ் abundant amount of starch grain. இதில் நிறைய அமௌண்ட் ஆஃப் ஸ்டார்ச் கிரைன் இருக்குது. ஸோ இது அதனால் இட் ஸ்டோர் ஃபுட். இங்கே மோனோகாட் ரூட்டில் பித்தில் ஃபுட் என்னது ஸ்டோர் பண்ணக்கூடிய பிளேஸ். ஓகேவா? ஸோ இதை டயக்ராம் மோனோகாட் ரூட்டோட கிரவுண்ட் பிளான் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அவுட்டர் மோஸ்ட் லேயர் ரூட் ஹேர், அண்ட் தென் திஸ் இஸ் ஃபைலிபரஸ் லேயர். This is cortex region, and then endodermis. This is center portion pith region. ஸோ ஒரு செக்டாரை என்லார்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் எல்லா பார்ட்ஸும் டீட்டெயிலாக தெரியும், அங்கே பார்க்கலாம். ஓகேவா? சி ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷன் ஆஃப் மோனோகாட் ரூட். ஓகேவா? ஃபஸ்ட்டு எபிப்ளமா ஆர் ரைசோடெர்மிஸ். திஸ் இஸ் அவுட்டர் மோஸ்ட் லேயர். இங்கே இருக்கக்கூடிய இந்த லேயர் வந்து அவுட்டர் மோஸ்ட் லேயர். இங்கே மேலே இருக்கு இல்லையா, இது அவுட்டர் மோஸ்ட் லேயர். திஸ் இஸ் எபிப்ளமா ஆர் ரைசோடெர்மிஸ். அண்ட் தென் outermost layer of the root, and then made up of single layer of thin walled parenchyma cells. இதில் என்ன இருக்கும் அப்படின்னா single layer of parenchyma cells present, and then stomata and cuticle are absent. இங்கே stomata கிடையாது, cuticle கிடையாது. The root hair helps in absorption of water and minerals. இங்கே root hair இருக்கு இல்லையா, இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வாட்டரையும் மினரலும் அப்சார்ப் பண்ணி என்ன பண்ணும், இந்த என்டையர் பிளான்ட்டுக்கும் சென்ட் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்னொரு ஒர்க் என்ன அப்படின்னா இட் ஆல்சோ ப்ரொடெக்ட் த இன்னர் டிஷ்யூஸ். உள்ளே இருக்கிற டிஷ்யூஸையும் இது என்ன பண்ணுது, ப்ரொடெக்ட் பண்ணுறது இதனோட ஒர்க். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கார்டெக்ஸ். நெக்ஸ்ட் ரீஜன் கார்டெக்ஸ். இட் இஸ் மல்டி லேயர் லார்ஜ் ஜோன். இங்கே பாருங்கள் நிறைய அடுக்கு செல்லாக இருக்கும் இல்லையா, நிறைய அடுக்கு செல்லாக இருக்கும். மல்டி லேயர் லார்ஜ் ஜோன் நிறைய இருக்குது. திஸ் இஸ் கார்டெக்ஸ் ரீஜன். கார்டெக்ஸ் ரீஜன் ஃபுல்லி இது எல்லாமே என்னதுன்னா கார்டெக்ஸ். அண்ட் தென் மேடப் ஆஃப் பேரன்கைமாட்டல் செல்ஸ். மேடப் ஆஃப் இந்த கார்டெக்ஸ் ரீஜன் இருக்கக்கூடிய செல்ஸ் இது எல்லாமே பேரன்கைமால் ஆக்கப்பட்டிருக்கும். இன்டர் செல்லுலார் ஸ்பேசஸ் ப்ரெசன்ட். இங்கே கேப் இருக்கு இல்லையா, ஸோ இன்டர் செல்லுலார் ஸ்பேசஸ் ப்ரெசன்ட். இட் ஸ்டோர் வாட்டர் அண்டு ஃபுட் மெட்டீரியல். இதில் வாட்டரையும் ஃபுட் மெட்டீரியலும் என்ன பண்ணும், ஸ்டோர் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட்டு எண்டோடெர்மிஸ். எண்டோடெர்மிஸ் பாருங்கள், இந்த அவுட்டர் இங்கே கார்டெக்ஸ்க்கு அடுத்தது இருக்கக்கூடிய ரோஸ் கலர் இருக்கு இல்லையா, இது எண்டோடெர்மிஸ். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரோஸ் கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது எண்டோடெர்மிஸ். இட் இஸ் தி இன்னர் மோஸ்ட் லேயர் ஆஃப் கார்டெக்ஸ். கார்டெக்ஸ்க்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு இன்னர் மோஸ்ட் லேயர். இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா இட் வில் பி ப்ரெசன்ட் இன் த காஸ்பேரியன் ட்ரிப்ஸ் அண்ட் பேசேஜ் செல். காஸ்பேரியன் ட்ரிப்ஸ் தெரியும், இந்த பேண்ட் லைக் திக்கினிங் பால்ஸ் இருக்கக்கூடிய செல்ஸ் தான் என்னது காஸ்பேரியன் ட்ரிப்ஸ். அண்ட் தென் இது என்ன திங்ஸால் ஆக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா சுபரின் அப்படின்ற மெட்டீரியலால் ஆக்கப்பட்டிருக்கும். சுபரின் அப்படின்ற ஒரு மெட்டீரியலால் ஆக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த காஸ்பேரியன் ட்ரிப்ஸு சுபரின் அப்படின்ற மெட்டீரியலால் ஆக்கப்பட்டிருக்கும். பேசேஜ் செல் தெரியும், புரோட்டோசைலத்துக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய ஒரு பேத் செல் தான் என்னது அப்படின்னா பேசேஜ் செல். ஓகேவா? ஸோ அந்த செல்ஸ் இங்கே இருக்கும். இங்கே வந்து என்ன இருக்காதுன்னா அந்த காஸ்பேரியன் ட்ரிப்ஸ் வந்து இருக்காது இல்லையா. அண்ட் தென் நெக்ஸ்ட் போர்ஷன் ஸ்டீல். ஸ்டீல் அப்படிங்கிறது என்னென்னா பெரிசைக்கிள், வாஸ்குலர் டிஷ்யூ அண்ட் பித். இந்த 3 போர்ஷனும் சேர்ந்தது தான் என்னது அப்படின்னா ஸ்டீல். உள்ளே இருக்கக்கூடிய இந்த போர்ஷன் எல்லாமே என்னதுன்னா ஸ்டீல் இல்லையா. அந்த என்டையர் போர்ஷன் வந்து என்னதுன்னா ஸ்டீலு. பெரிசைக்கிள் அப்படிங்கிறது இட் இஸ் சிங்கிள் லேயர் தின் வால்ட் செல்ஸ். த லேட்ரல் ரூட்ஸ் ஆரிஜினேட் ஃப்ரம் த லேயர். எண்டோடெர்மிஸ்க்கு அடுத்தது இருக்கு இல்லையா, ரெட் கலர் இருக்கக்கூடிய இல்லையா, ஸோ இந்த லேயர் தான் என்னது அப்படின்னா பெரிசைக்கிள். ஸோ இது வந்து தின் லேயரில் இருக்கும். இங்கே வந்து லேட்ரல் ரூட்ஸ் வந்து ஆரிஜினேட் ஆகும். நெக்ஸ்ட்டு வாஸ்குலர் டிஷ்யூஸ்.
and then it consists of many patches. இங்க பாருங்க நிறைய patches இருக்கும். இங்க இருக்கா சைலம், இது ப்ளோயம் இருக்கா, இது சைலம், இது ப்ளோயம் இல்லையா? many patches present. patches of many patches. ப்ளோயம் அண்ட் சைலம் அரேஞ்ச் ரேடியலி. நம்ம நிறைய பேச்சஸ் இருக்கும். சைலம் அண்ட் ப்ளோயம் வந்து ரேடியலாக அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ சைலம் இஸ் எக்ஸார்க். நமக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்போம். சைலம் இஸ் எக்ஸார்க்னா புரோட்டோசைலம் towards the periphery and then metaxylem towards the center means exarch xylem. And then polyarch. Polyarch means more number of xylem present, patches present. So this is called a polyarch. The conjunctive tissue is made up of sclerenchyma. இப்போ பாருங்க ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா, ஒரு ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா, இது வந்து கன்ஜக்டிவ் டிஷ்யூ மேட் அப் ஆஃப் sclerenchyma செல்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் போர்ஷன் பித். நெக்ஸ்ட் பித். See, it is present at the center. It is made up of your parenchyma cells with intercellular spaces. இதுவும் என்னது? parenchyma செல்லால் ஆக்கப்பட்டிருக்கும். சென்டர் போர்ஷனில் இருக்கக்கூடிய இந்த சென்டர் போர்ஷனில் இருக்கக்கூடியது பித்து, மேட் அப் ஆஃப் parenchyma cells. And then இது வந்து இது என்ன இருக்கும்? with intercellular spaces. Here also have present in a intercellular spaces. It contains abundant amount of starch grain. Here present lot of starch grain, so it will be stored the food. Okay va? Next term, see the difference between dicot root and monocot root. Okay, difference between dicot and monocot root. First, tissues, dicot root and monocot root. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா dicot root example bean and then monocot root example maize. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் சைலம். நம்பர் ஆஃப் சைலம் டெட்ராக். ஃபர்ஸ்ட் ஒன் டெட்ராக், அதாவது dicot rootல present in 4 patches, ஸ்டைலம் only present. ஓகேவா? ஸோ டெட்ராக். and then monocot root present in more number of xylem, so polyarch. And then second one cambium, present in secondary growth. During secondary growth only present. cambium எங்கே இருக்கும் அப்படின்னா dicot rootல secondary growth present இருக்கிறதுனால என்ன இருக்கும்? cambium இருக்கும். ஓகேவா? and then monocot rootல cambium absent. ஏன்னா இங்கே secondary growth கிடையாது, அதனால cambium absent. and then secondary growth present, dicot root present and then monocot root absent. பித்து எங்கே இருக்கும்? எங்கள் ஸ்டேஜில் என்ன இருக்கும் அப்படின்னா dicot rootல பித்து இருக்கும். பட் ஓல்டர் ஸ்டெம், அதாவது நல்லா வளர்ந்துச்சுன்னா அந்த ஸ்டெம்மில் என்ன இருக்காது? இந்த பித் வந்து ஆப்சன்ட். பட் மோனோகாட் ரூட்டில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? எங்கர்ஸ் ரூட்டில் மட்டும்தான் என்ன இருக்கும்? எங்கர் பிளான்ல மட்டும்தான் என்ன இருக்கும் அப்படின்னா, நியூ பிளான்ல மட்டும்தான் என்ன இருக்கும்? பித் இருக்கும் dicot ரூட்டில். ஓகேவா? ஓல்டு பிளான்ல இந்த dicot ரூட்டில் பித் வந்து ஆப்சன்ட். and then monocot ரூட்டில் ப்ரெசன்ட் பித். கன்ஜக்டிவ் டிஷ்யூ parenchyma. கன்ஜக்டிவ் டிஷ்யூ என்ன இருக்கும் அப்படின்னா parenchyma. இந்த மோனோகாட்டில் sclerenchyma ப்ரெசன்ட் ஆகிருக்கும். நமக்கு பிளான்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா dicot ரூட்டுக்கு எக்ஸாம்பிள் பீன் and then monocot ரூட்டுக்கு எக்ஸாம்பிள் மைஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.